السلام عليكم ورحمة الله وبركاته. வளமையாக நம்மளோட வகுப்பு இன்னைக்கு 6வது வகுப்புன்னு நினைக்கிறேன். 6வது வகுப்பு. நாம் தமிழ் இஸ்லாமிய சென்டர் சார்பாக 2 வகுப்பு நடத்துகிறோம். ஒன்று சனிக்கிழமையில் நடக்கிற இன்றைய கிளாஸ், இது லைவாக நடக்கும், நேரடியாக நடக்கிற கிளாஸ். அடுத்த கிளாஸ் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தானே, செவ்வாய்க்கிழமை டியூஸ்டேயில் ஜூம் மூலமாக நடக்கும். இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து குர்ஆனிக் லாங்குவேஜ் அல் குர்ஆனை விளங்குகிற நோக்கத்தில் அந்த பாசையை படிச்சுட்டு வரோம். இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மளோட இந்த அமர்வுகளில் நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ, நம்ம மன் சரக்க தரீகன் எல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. அறிவை தேடக்கூடிய பாதையில் யார் நடந்து செல்கிறாரோ அப்படின்னா, அதுக்கான முயற்சிகளை செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, சொர்க்கம் போகிறதுக்கான பாதையை அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்துகிறான். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து வைக்கணும்னு எனக்காக உங்களுக்காக ஒரு முறை துஆ செய்கிறேன். நாம் கடைசியாக வந்து அத்தரசு சாலிஸ் 3வது பாடத்தை படிச்சுக்கிட்டோம். நாங்கள் அதை ஒரு திருப்பி படிக்கிறதுக்கு காரணம், அந்த விஷயம் கொஞ்சம் டீப்பாக விளங்கிட்டோம்னா நமக்கு இன்னொரு ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு லேசாக இருக்கும். அப்படித்தானே? அத்தரசு சாலிஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அரபு இலக்கங்களை பொறுத்தவரையும் 2 வகையாகிக்குது. ஒன்று நாம் நார்மலாக சொல்கிற வாஹித் இஸ்னானி சலாசா அர்பா ஹம்சா சித்தா சபா சமானியா திஸ்ஸா அஷரா அஹத் அஷர் இஸ்னா அஷர் ثلاثة عشر 14 15 16 17 18 19 20 இப்படி ஒரு இன்னொன்று அல் அவ்வல் والثاني الثالث الرابع இதெல்லாம் காதில் விழுந்துருக்கும் உங்களுக்கு. அல் அவ்வல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லுது. அந்த வகையில் நாங்கள் இப்போ அத்தரசு சாலிஸ்லையும் அப்படின்னா 3வது பாடம். அப்படி தானே? அத்தரசுன்றது லெசன், அசாலிஸ்ன்றது தேர்ட். அப்போ தேர்ட் லெசனில் நம்ம இப்போ இருந்துடிக்கும். இது நம்ம ஏற்கனவே இதை விளக்கப்படுத்தினோம். இப்போ இதில் நாங்கள் பொதுவாக நாங்கள் ஏற்கனவே படித்தது போல் ஒரு சொல்லை வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது, அதாவது ஒரு குறிப்பிடாமல் அந்த அந்த வகைகளை பற்றி பேசுகிறது என்பது நாங்கள் அதுக்கு சொல்லுவோம். என்னென்னு கேட்டால் அரபில் நக்கீரான்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்டெஃபினட்னு நம்ம சொல்லுவோம். அப்படித்தானே? நம்ம இதை ஏற்கனவே படிச்சுட்டோம். ஒரு மீட்டலுக்காக மறுபடி உதாரணமாக நாங்கள் அதுக்கு உதாரணம் சொன்னால் பைத்துன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம்னா இதில் அர்த்தம் வந்து ஒரு வீடு, அவ்வளோதான். நம்ம எந்த வீடுன்னு குறிப்பிடலை, ஹவுஸ்ன்னு நம்ம ஏற்கனவே படிச்சுக்கணும். அப்படித்தானே? அப்போ இந்த இதுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நக்கீரான்னு சொல்லுவாங்க. நக்கீரா அதாவது இன்டெஃபினட்னு சொல்கிறது, குறிப்பிடப்படாமல், நாங்கள் ஒரு குறிப்பிடாமல் சொல்கிற ஒரு நேம்னு சொல்கிறது. இன்னொன்று என்னென்னு கேட்டால் இதுக்கு அல் யூஸ் பண்ணுவாங்க. அல் பைத்து அல் போட்டால் என்ன வித்தியாசம் வரும் ஞாபகம் ஆசர் பாய் சொல்லிடுமா? இந்த ரெண்டுக்கும் என்ன கருத்து ரீதியாக என்ன வித்தியாசம், ஹரக்கத்து ரீதியாக தபுத்து ரீதியாக என்ன வித்தியாசம்? இது டெஃபினட். தபுத்து ரீதியாக ஒரு, அதாவது ஹரக்கத்து ரீதியாக வெரி குட். அதாவது தன்மீன் என்று சொல்றது, லம்மத்தைன்னு சொல்லலை. இதில் தன்மீன் இருக்குது, இந்த தன்மீன் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா துன் தன் தீன்ன்றது தூ தா தீனும் ஆகும். சில கட்டத்தில் இது கீழே வரும், கீழே வந்தால் தூ தீயாகவும் ஆகும். அதை நம்ம வார கட்டங்களும் சொல்லுவோம். அப்படி தானே? இப்போ உதாரணமாக சொல்கிறோமே அல் பைத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தானே. அல் பைத்து அப்படின்றதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு ஃபீயை போடுவீங்க. ஃபீ, அப்போ ஃபில் பைத்தின்னு சொல்லுவீங்க. ஃபில் பைத்தின்னு சொல்லுவீங்க. இதை நான் என்ன படிக்கலை, இந்த மாற்றத்துக்காக சொல்கிறேன். அல் பைத்து ஃபில் பைத்தி. ஃபீ என்பது இன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இன் உள்ள, வீட்டுக்குள்ள அர்த்தம். அழகாக சொல்றது. அல் பைத்துனா த ஹவுஸ், இன் த ஹவுஸ், வீட்டுக்குள்ளன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபீ என்பது இதுக்கு அரபில் ஹர்ஃப் ஜார்பாங்க. அந்த பேர் சொல்லோட கடைசியை தூவ தீயா மாற்றும். புரியுதா? தூவ தீயா மாற்றும். அதுதான் ஹர்ஃப் ஜர், ஜர்ரு செய்கிற ஒரு ஹர்ஃப் மாகும். அல் பா உபின் இலா பா, இதுக்கு நிறைய இருக்குது. அல் பா உபின் இலா லாம் ருப்பா வா ருப்பா அனாரா காஃபு முத்து முந்து, அது 19 ஹர்ஃப் ஜர்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒரே நாளில் சொன்னால் பைத்தியம் பிடிச்சிடும். கொஞ்சமாக சொல்லக்கூட உங்களுக்கு அது விளங்கிடும். பாவை போடுவாங்க, ஃபீயை போடுவாங்க, அலாவை போடுவாங்க, நிறைய கருத்துக்களுக்கு அதை படிக்கும்போது உங்களுக்கு விளங்கிடும். அல் பைத்து ஃபில் பைத்தி. இதையே நீங்கள் இப்படி பைத்துன் இதுக்கு முன்னால் ஃபீ போட்டிங்கன்னா ஃபீ
ஃபி பை தின். புரியுதா உங்களுக்கு என்ன இங்கே வித்தியாசம்? துண்ணை தின்னா மாற்றிக்கும், இதை தூவ தீயா மாற்றும். இந்த ஃபீ வந்து தன்மீன் இல்லாம ஆகாது, மேலே விழுந்து கீழாக்கும். பத்தாவை என்ன செய்யும்? கசராக மாற்றும். உங்களோட பாசையில் சொல்லலாம், அதாவது மர்ஃபூஆ மஜ்ரூராக மாற்றும். அதுதான் ஹர்ஃபு ஜர். இப்போ இந்த பாசை நான் சொன்னதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு விளங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அல் பை தூன்றது தன்மீன் இல்லாமல் போய் தூன்னு வந்திக்கும். சில நேரம் ஃபீ முன்னால் வந்தால் தீயாக மாற்றும், அவ்வளோதான். புரியுதானே? ரைட். இப்போ அல் பை தூ. இப்போ நீங்கள் சாதாரணமாக நாங்கள் எட்ஜெக்டிவ் இங்கிலீஷில் படிச்சுக்கோம். எட்ஜெக்டிவ் இது அரபுல சொல்லுவாங்க, சிஃபத்துன்னு சொல்லுவாங்க. சிஃபத்து. இப்போ நாங்கள் சாதாரணமாக இந்த பேனான்னு சொல்லுங்கள். ஹாதா கலமுன் இது நமக்கு சொல்ல தெரியும். ஹாதா கலமுன் ஜமீலுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பென். இப்பையும் கலமுன் ஜமீலும் டெஃபினட்டா இன்டெஃபினட்டா? கலமுன் ஜமீலும் சொல்லுவோம். இன்டெஃபினட் தான். இன்டெஃபினட் டெஃபினட்டா இல்லையா? ஏதோ ஒரு அழகான பேனை. அல் கலமுல் ஜமீலுன் ரெண்டு கல்ல போட்டு வந்தால் நம்ம அது டெஃபினட்டாக சொல்லுவோம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, பைத்துன் அல் பைத்து. இப்போ கிளியர் தான இந்த விஷயம். இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம இதை படிச்சுக்கிறோம், உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக நான் சொல்கிறேன். உதாரணமாக சொல்கிறேன். ஹாதா சரிதானே? இந்த வித்தியாசத்தை பாருங்கள். ஹாதா சரிதானே? பைத்துன். இந்த பைத்தை மட்டும் உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக. பைத்துன் ஜமீலுன் அப்படி சொல்கிறோம். ஜமீலுன் என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த வீடு இது ஒரு அழகான வீடு. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ். புரியுதா உங்களுக்கு? ரைட். இதை நான் இன்னொரு மெத்தடில் நீங்கள் படித்தது, இப்போ நீங்கள் ஆல்ரெடி மேலே படிச்சிட்டீங்க தேண்டா எப்படின்னு. இதை மாற்றி நான் எப்படி எழுதுவேன் எப்படின்னா, ஹாதா ஹாதல் பைத்து ஜமீலுன். என்ன சொல்றேன்டா, ஹாதல் பைத்து. இப்போ என்ன வித்தியாசம்? தமிழில் சொல்லுங்க முதல்ல, அப்போ இங்கிலீஷுக்கு போகிறது. இந்த வீடு அழகான. ரெண்டும் ஒரு விஷயம்தான். நம்ம ரெண்டு மெத்தடில் சொல்லி பழகணும். முதலாவது திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ். கீழே உள்ளது திஸ் ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல். டிஃப்ரெண்டாக இது ஒரு அழகான வீடுன்னு சொல்றதுக்கும் இந்த வீடு அழகானதுன்னு சொல்றதுக்கும் ரெண்டும் நீங்கள் சொல்றது கருத்தில் ஒன்று தான். ஆனால் ரெண்டு மெத்தடில் சொல்றீங்க. அப்படிதானே? இந்த பேனா என்னட அப்படின்னு சொல்லிடும், இது ஏண்ட பேனான்னு சொல்லிடும். ரெண்டும் ஒரே கருத்தாக இருந்தாலும் ரெண்டும் வேற வசனம் நடதானே. இந்த பேனா என்னட, இது என்னுடைய பேனா அப்படி சொல்லுவீங்க தானே. பேண்டா ஃபி பைத்தின் அதின் அல்லாஹு அன் துர்ஃபா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபி பைத்தின் சொல்றானே இல்லையா? அதான் சொல்றது ஃபில் பைத்தின், அந்த அல் போட்டு யூஸ் பண்ணலாம். தாலிகல் கிதாப்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிதானே? அது எல்லா இடத்துல இதுதான வார்த்தை செய்யும், அதுக்கு வேற காரணங்கள். இது அதுதான் அது தாலிக்கன் வந்தா. ஆனால் அந்த இடத்துல இதுன்னு மொழிபெயர்ப்பாங்க, அதுக்கு வேற காரணம். தாலிகல் கிதாப், இந்த புத்தகம். தாலிகல் கிதாப், தாலிக்க கிதாப்ண்டா அது ஒரு புத்தகம். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த பாடத்தில் இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். சரிதானே? இப்போ அல் பைத்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு படிச்சிருக்கீங்க. ஆனால் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் திருப்பி சொல்கிற காரணம் நம்ம அந்த விளங்கிட்டு போனால் தான் பெட்டர். நம்ம பக்கம் பெறறது நம்மளோட நோக்கமே இல்லை. ஒரு பாடத்தை 10 நாள் படித்தாலும் பரவாயில்ல, விளங்கும். அப்படி தானே? திருப்பி எகெயின்ஸ்ட் திருப்பி சொல்கிறோன்றது உங்களுக்கு ஒரு ஃபெடப்பாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுட்டு, எங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு நான் தாண்டி போயிருவேன். சரியா? ரைட். இப்போ நீங்கள் இதை பாருங்கள், ஒரு உதாரணத்தையும். பைத்துன் அல் பைத்து படிச்சிட்டீங்க. பைத்துன் அல் பைத்து படிச்சிட்டீங்க. அப்போ என்ன டிஃப்ரெண்ட்னு உங்களுக்கு தெரியும். பைத்துன் அல் பைத்து தன்வீன் இல்லாமல் போயிடும். அதுதானே மானா கருத்து ரீதியாகும். அ ஹவுஸ் த ஹவுஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி கிதாபுன் அல் கிதாபு, இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிக்கும். அதே மாதிரி கலமும் அல் கலமும், இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிக்கும். ஜமலுன் அல் ஜமலு, ஜமல்னா என்ன? ஒட்டகம், கேமல். வழங்கிடும். இப்போ பாருங்க, ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ், ஒரு சின்ன ஒரு வசனத்தை கிரியேட் பண்ணணும்டா இந்த அல்ல கண்டிப்பாக சேர்த்து ஆகணும். நமக்கு தமிழில் தெரியும், எழுவாய் பயனிலைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் இப்போ ஒரு நான் போன வாரம் கூட அதை புரிய வச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் திடீர்னு சொல்கிறாரு அஸ்கர் வாங்கிக்கிறார். ஒரு ஆள் திடீர்னு அஸ்கர் வாங்கிக்கிறார். ஒரு பேரை சொன்னதால அந்த வசனம் முழுமையடைஞ்சிக்கலாம். அவர் ஏதாவது மெசேஜ் சொன்னாரா? இல்லை, ஒரு ஆட்ட பேரை சொல்லிக்கிறார். இப்போ நம்ம அடுத்த கல்யாணம் என்னப்பா அஸ்கர்பா, என்னப்பா அஸ்கர்பா என்னப்பான்னு கேட்போம்.
இல்லை வந்திருக்கிறாரு, அஸ்கர் பாய் வந்திருக்கிறார், மெசேஜ் கம்ப்ளீட். ஒரு செய்தி ஆரம்பிக்குது, எடுவாயின்னு சொல்லுவாங்க. முபுத்ததா ஸ்டார்டிங், யாசர் பாய்னு சொல்கிறோம், ஸ்டார்ட் பண்ணிடுங்க, முடிக்கணுமே. அதில் பயன் என்ன, அதுலேருந்து நீங்கள் அடையிற அந்த மெசேஜ் உங்களுக்கு என்ன தருது, அதுக்கு தான் பயனிலைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு ஹபர்னு சொல்லுது. என்னப்பா செய்தி? ஹபர்னா என்ன? ஒரு நியூஸ், அக்பார் ஆலமியான்ற உலக செய்தி சொல்லுது. ஹபர் என்ன? இப்போ நாங்கள் ஓய்ஸ்கா காண்றேன், ஓய்ஸ்கா காணாம்பா என்ன செய்தி, என்ன ஹபர் தமிழில் சொல்கிறோம். அதுக்கு தான் ஹபர் இருக்குது. முபுத்ததா ஸ்டார்டிங், எழுவாய். ஹபர் அதில் விஷயம் என்னன்னு சொல்கிறது. அஸ்கர் பாய் ஓகே, அஸ்கர் பாய் ஓகே, வந்திருக்கிறாரா, அதுதான் மெசேஜ். அதுதான் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், உதாரணமாக ஒரு முபுத்ததாவை ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் எப்போவுமே அந்த முபுத்ததா வந்து ஒரு காமனான ஒரு சொல்லாக அது இருக்காது. உதாரணமாக அல் கலமு அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது மெசேஜ் கேட்கணும், த பென் அப்படி என்ன கேட்குறீங்க? அல் கலம் தான் என்ன? அல் கலம் நான் மெசேஜ் ஒன்று சொல்லலை, பேரே மட்டும் சொல்கிறேன். மக்சூம் ஹபர், ஒரு மெசேஜ் உடஞ்சிக்குதா, அதான செய்தி. இவ்வளோ நேரம் பேனா நீங்கள் சொல்லிட்டு காரணம் இதானா? உடஞ்சிக்குது அப்படியா? புரியுதா உங்களுக்கு? அல்லாஹூன்னு சொல்கிறேன். அல்லாஹுன்னா அல்லாஹ் தான். அல்லாஹ்னா என்ன? அல்லாஹ் ஓகே, ரப், அல்லாஹ் ரப். ரப் என்பது ஒரு ஹபர். புரியுதா உங்களுக்கு? இது அரபில் கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அல் முபுத்ததா வல் ஹபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஜும்லா வந்து இஸ்மியாவாக இருக்கும், இல்லை ஹபரியாவாக இருக்கும், அல்லது ஃபிஅலியாவாக இருக்கும். அதாவது நவுனபிள் சென்டென்ஸ் அல்லது வெர்பலா சொல்வது, வினையை கொண்டு உதாரணம் சொல்றாங்க. ஜா முஹம்மதுன், முஹம்மது வந்தார், ஸ்டார்டிங் ஜா வந்தார், அப்போ ஒரு வேர்பு. அதுதான் முஹம்மத் முஜ்தஹிதுன், முஹம்மது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஆள், நல்ல வேலை செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்குது பேர் சொல்ல, முதல்ல சொன்னது வினை சொல்ல. அப்போ சென்டென்ஸில் வினையை கொண்டு ஆரம்பித்தா அது வினை சொல், பேர் சொல்ல கொண்டு ஆரம்பித்தா முபுத்ததா தான் சொல்லுவாங்க. ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆகுது, அதில் பயனில் என்னன்னு சொல்லுவாங்க. இது நம்ம புறவு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அல் கலமு முதல்ல அதில் உங்களுக்கு புத்தகம் அடுத்த கிழமை இன்னைக்கு நான் சரி பண்ணிட்டு அடுத்த கிழமை உங்களோட கையில் புத்தகம் வைக்கும். அல் கலமு, த பென் இஸ் என்னது? மக்சூர், உடஞ்சி. மக்சூர்ன்றது கசர யுகசூர், கசரா உடையுது சொல்லு. மக்சூர்னா broken, the pen is broken அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி அல் பாபு, the door is மஃப்தூஹ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓப்பன். இப்போ இந்த அல்ல எடுத்து போட்டு நாம சொல்ற இதை எப்படி சொல்லுவோம்டா, எப்படி சொல்லுவோம்? பாபுன் மஃப்தூஹுன், அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் டோர். டிஃபரெண்ட் நாலேஜ் ஆகுது. அல் பாபு மஃப்தூஹுண்டா the door is open, பாபுன் மஃப்தூஹுண்டா ஓப்பன் டோர், திறந்திக்கிற வாசல். புரியுதா உங்களுக்கு? இதான் வித்தியாசம். அப்போ உங்களுக்கு இங்கே நீங்கள் என்னத்தை பாயிண்ட் பண்ணணும்னா, இந்த சென்டென்ஸ் எப்படியெல்லாம் மாறுது. குர்ஆனில் ஒரு வசனம் வரும்போது நீங்கள் அதுக்கேற்ப மொழிபெயர்க்கப்படும். சும்மா ஏதான் ரைட் அப்படி தான் மொழிபெயர்த்தியா இல்லை இதில் அல் வரலையே, ஆகவே இப்படி மொழிபெயர்க்கப்படாது. இது ஒரு கதவுன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த கதவு அப்படிங்கிறீங்க. ஏன்னா குர்ஆனிய வார்த்தைகளை தானே ஒவ்வொரு செய்தியிலையும் அல்லாஹ் ஒரு மெசேஜ் வச்சுப்பான். இந்த இடத்துல ஏன் லாம் போட்டான், அந்த இடத்துல ஏன் அலிஃப் போட்டான்றதுக்கு காரணமே. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லட்டா, நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொல்றோம். லா இலாஹ, இலாஹனா தெரியும், இலாஹனா வணங்கப்படக்கூடிய கடவுள், லாண்டா இல்லை, அவன் வணங்கப்படக்கூடிய கடவுள் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு கிராமட்டிக்கல் டேர்ம் சொல்லிக்கிறீங்க பாருங்க. எப்போவுமே இந்த லா நஃபி செய்யக்கூடிய லா அந்நாஃபியாமா, நஃபி செய்யக்கூடிய லான்னு அரபு கிராமரில் சொல்லுவோம். நஃபி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல், எதை இல்லாமல்? லா இலாஹ, கடவுள் இல்லை, இலாஹ் இல்லை. எப்போவுமே நஃபி செய்யக்கூடிய இந்த லாவுக்கு போகிறோம். முஃப்ரதான ஒரு இஸ்மு வந்தால் அந்த அதுக்கு சொல்லாமல் ஜின்ஸ், அந்த ஜின்ஸே இல்லைன்ற எந்த கடவுளும் கிடையாது. கடவுள் கிடையாதுன்னு சொன்ன வேற விஷயம். எந்த கடவுளுடைய வகையே இல்லை அல்லாஹ் தவிர. அப்படின்னா கடவுள்னாலே அது அல்லாஹ் தான், இலாஹ்னாலே அல்லாஹ் தான். புரியுதா உங்களுக்கு? எந்த விதமான கடவுளும் இல்லை அல்லாஹ் தவிர. அவ்வளோ உறுதியான வார்த்தை. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? சில வார்த்தைக்கு கருத்திக்கும். இப்போ நம்ம குர்ஆன்ல சொல்ல லா ரைபன்னு சொல்றோம். லா ரைப அப்படி என்ன அர்த்தம்? நோ எனி டவுட், அதான் அர்த்தம். அந்த டவுட் என்ற எந்த வகைகளுமே குர்ஆனுக்கு கிடையாது, அதான் அர்த்தம். அது ஒரு 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 வேர்டு இல்லாதது தான் உங்களுக்கு வழங்கும். இந்த இடத்துல அல்ல போட்டால் சந்தேகம் இல்லை, மேபி இருந்தாலும் நீங்களாம் மாதிரி வராங்க.
அப்போ அதை முற்று முழுதாக மறுக்கிற ஒரு அர்த்தத்தை அங்கே கொடுத்துரும். அதனால் நம்ம குர்ஆனை மொழிபெயர்க்கிற நேரத்தில் மிக கவனமாக இருக்கணும். இதில் என்னத்துக்கு அல்லாஹ் சொல்கிறோம், சரி வசனம் வெளியிக்கிறது ஒன்றும் இல்லை. இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமாஉ குர்ஆனில் வருது. இந்த இன்னமா யஹ்ஷல்லாஹ அப்படின்ற இடத்த என்ன செஞ்சாங்கன்னா சிலவங்க இன்னமா யஹ்ஷல்லாஹூன்னு மாற்றினாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியும்? முதலாவது நான் சொன்னதுக்கு அர்த்தம் இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக தன் அடியார்களில் அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் எல்லாம் உலமாக்கள். அவனை தெரிஞ்சவன் தானே பயப்படுவான். அல்லாண்டா யாருன்னு தெரியாது எப்படி பயப்பட போகிறான்? அது அக்கீதால சரியாகிக்கிறான். ஆனால் இதை செலவு மாற்றினான். இன்னமா யஹ்ஷல்லாஹு, அல்லாஹ் பயப்படுவதெல்லாம் அடியார்கள் உலமாக்களுக்கு அல்லாஹ் பயப்படுறான்னு மாற்றிட்டான். அதை ஒரு ஹரக்கத்து மாறினா என்ன எங்கெல்லாம் போய் நிற்கிது. அதனால மிக கவனமாகிக்கணும். அதனால தான் இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் அழகாக படிச்சுக்கிட்டு போகிறோம். அல்லாஹ் தாலா இதில் நமக்கு ஒரு 50% அறிவு தந்தால் கூட நமக்கு சக்ஸஸ் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனை விளங்கினவர்களாக நம்மளை மௌத்தாக்கணும். அல் பாபு மஃப்தூ, த டோர் இஸ் ஓப்பன், த டோர் இஸ் ஓப்பன். பாருங்க, அல் வலது அல் வலது அல் வலது ஜாலிசு, புரியுதா? த பாய் இஸ் சிட்டிங், த பாய் இஸ் சிட்டிங். வல் முதர்ரிசு, வாவ் என்னது யூஸ் பண்ணுறது? அண்ட், அப்படி தானே? அதுக்கு அத்துஃபுமா, ஹர்ஃப் அத்துஃபுன்றது கனெக்ட் பண்ணுற ஒரு ஹர்ஃப். ரெண்டு வசனத்தை ஆனால் ராயித்து ஃபில் மஸ்ஜித் அல் அஹ் உவைஸ் வ அஸ்கர், நான் சொல்கிறேன். நான் பள்ளியில் பார்த்தேன் சகோதரர் உவைஸையும் சகோதரர் அஸ்கரையும் இடையில வாவப்படும். இங்கிலீஷில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கிலீஷில் எண்டை கடைசியாக போடுவோம், அப்படி தானே? ஒரு ஆக்களாக சொல்லி போட்டு யாசர் வா உவைஸ் வா தென் அஸ்கர் அண்டு அப்துல் பாசித் வாங்க இங்கிலீஷில். ஆனால் அரபில் அப்படி இல்லை, வாவு போட்டுக்கிட்டே வருவாங்க. இன்னொரு வாவிக்கு வாவல் கசம், வல்லாஹி, இன்னும் அல்லாஹ் இல்லைங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக, அது வேற. இன்ஷா வல்லாஹி பில்லாஹி தல்லா இது சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல அல் வல் முதர்ரிசு வாக்கிஃப், இதெல்லாம் நம்ம படித்த விஷயங்கள் ஒரு மீட்டலுக்காக சொல்லிட்டு போகிறோம். இப்போ அடுத்த இந்த 10 விஷயங்கள் நான் ஏற்கனவே படிப்பிச்சுட்டேன். நீங்களும் ஒவ்வொரு ஆளாக வாசிச்சும் காட்டினீங்க. அதை இன்ஷா அல்லாஹ் அல் கிதாபு, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அல் கிதாபு ஜதீது வல் கலமு கதீம், தெரியுதுன்னு அர்த்தம், எக்ஸ்பிளைன் பண்ணணும் மறுபடி தேவையில்லை. ரெண்டாவது அல் ஹிமாரு சகீரும் வல் ஹிசானு கபீரும், ஹிசான்டா என்னது? ஹோஸ். ஹிமார்னா தான் ஹோஸ். அல் குர்சியு மக்சூர், தி சேர் இஸ் broken, படிச்சிட்டோம். அல் மிந்தீலு வஸ்ஸிகுன், வஸ்ஸிகுன்டா ஞாபகமிங்க பிரதர் சகோதரர்? வஸ்ஸிகுன் ஞாபகமிங்க? வஸ்ஸிகுன் டேட்டி ஏன்னா மிந்தீல்ன்றது கர்ச்சிப், கர்ச்சிப் வந்து டேட்டி. இதுக்கு எதிரானது என்ன? ஆப்போசிட் என்ன? முதாத், நதீஃப். வஸ்ஸிகுன் நதீஃப். அல் மாஉ பாரிதுன், அல் மாஉ த வாட்டர் இஸ் பாரிதுன், என்ன அர்த்தம்? ஓகே தானே? இந்த புத்தகம் வந்தால் நீங்கள் அதிலே கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்க, மறக்காமல் அப்போ பார்த்துக்கொள்ளுங்க. அல் கமரு ஜமீலுன், த மூன் இஸ் பியூட்டிஃபுல், படிச்சுட்டோம் வேணா? அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன், த அல் பைத்து கரீபுன், த ஹவுஸ் இஸ் நியர் அண்ட் த மாஸ்க் இஸ் ஃபார். ஓகே, ஃபார். அடுத்தது அல் ஹஜரு சகீலுன், சகீல்னா என்ன அர்த்தம்? சகீல்னா ஹெவி, ஹெவி. ஏன்னா ஃபமன் சகுலத் மவாசீனுஹு, நான் குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுறேன். யாருடைய நன்மையின் இடை ஹெவியாக இருக்கிறதோ ஃபஹுவ ஃபீ ஐஷத்தி ராதியா, அவன் அல்லாஹ்வோட பொருத்தத்திலே இருக்கும். அடுத்து பாருங்க, வல் வரகு வ அல் வரகு, வல் வரகு த பேப்பர் இஸ் ஹஃபீஃபுன் வமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மையின் இடை வெயிட்லெஸ் ஆயிருக்குதோ ஃபஹுவ ஃபஉம்முஹு ஹாவியான், அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப பாரம் குறைஞ்சிக்குது. பேப்பர் என்பது பாரம் குறைஞ்சது. எல்லாம் படிச்சிட்டோம். அல் லபன், லபன்னா என்ன அர்த்தம்? த மில்க். அதுக்கு இன்னொரு சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல என்ன சொல்றேன்? ஹலீப், பால். அல் லபனு ஹாருன், ஹாருன்னா என்ன அர்த்தம்? சூடாக இருக்கும், வெப்பமாக சூடாக இருக்கும். ஹராரான்றது வெப்பநிலைக்கு சொல்லுவாங்க. ஹராரா அல் ஜசதியான்றது உடல் வெப்பநிலைக்கு சொல்லுவாங்க. ஹராரத்துல் ஜசதுன்னு சொல்லுவாங்க. அல் கமீசு நதீஃபுன், இதற்கான நம்ம படிச்சிட்டோம். அல் கமீஸ்ன்றது ஷர்ட், நதீஃப்ன்றது எது? அதாவது வசிகுனுக்கு ஆப்போசிட்டான சொல். வசிகுன் நதீஃபுன், நம்ம இது படிச்சிட்டோம். ரைட். அடுத்தது நாங்கள் கடைசியாக என்னத்தை படித்தோம்னா, அந்த ஜூமில் படிக்கும்போது தமாரீன் சம்மந்தமாக பார்த்தோம். தமாரீன்டா என்ன அர்த்தம்? எக்ஸசைசஸ். தம்ரீனும் தமாரீனும், தமாரீன்றது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இது அடிக்கடி வருது சொல், ஒரு பக்கத்துலேயும் இது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு மறந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்திடுது புத்தகம். தமாரீன், தமாரீன்றது பயிற்சிகள், எக்ஸசைசஸ். ஓகே தானே? இக்ரா வ உக்துப் சேர்த்து சொல்லும்போது இக்ரா வக்துப். நாம் சொல்லிட்டோம். மஅ தப்த், மஅன்னா என்ன அர்த்தம்?
கடைசியாக படிச்சேன். மஅன்னா என்ன அர்த்தம்? உடன் 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 அர்த்தம். எப்போவுமே இது நான் ஏற்கனவே படிப்பிச்சுட்டேன், நான் மறுபடியும் சொல்லித்தரேன். எப்போவுமே மஅ என்ற அர்த்தம், மஅ என்பது வித் என்ற கருத்தை கொடுக்கும். மஅ இதை நீங்கள் சொல்லனா மஇ அப்படின்றது வந்து வித் மீன் அர்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இன்ன மஇய ரப்பினாங்க. மஇ வித் மீ. மஅக்கன்றது மஅக்க வித் யூ. அல்லாஹு மஅக்க என்ன அர்த்தம்? அல்லாஹு மஅக்க, அல்லாஹ் வித் யூ. டோன்ட் வரி, லா தഖஃப், லா தக்லக், லா தஹ்சன், இன்னல்லாஹ மஅனா என்ன அர்த்தம்? லா தஹ்சன், கவலைப்படாத. ஹஸ்ன்றது கவலை, ஹுஸ்ன் சொல்லுவாங்க. லா தஹ்சன், இன்னல்லாஹ மஅனா. இன்னடா என்ன அர்த்தம்? நிச்சயமாக, இன்டீட், நிச்சயமாக, நிச்சயமாக. அப்போ இன்னல்லாஹ மஅனாண்டா என்ன அர்த்தம்? எங்களோட. மஈனா தான் என்னோட, மஅனான்றது எங்களோட. அழகாக சொல்றது மஅனா எங்களோடு. இந்த மஅனால ரெண்டு இது. மஅனான்றது அது மஅ இப்படி போட்டா மஅனா எங்களோட. இந்த மஅனாவை இப்படி போட்டா மஅனான்னு இப்படி போட்டா மீனிங் அர்த்தம். இது ரெண்டு இது. மஅனா மஅனான்னு கேட்டால் என்ன எங்களோட நினைச்சிடக்கூடாது. அது பிறகு உங்களுக்கு வரும் மஅனா வித்தஸ் எங்களோடு. இன்ன மஅனா ரப்புனான்னு சொல்லலாம். எங்களோட எங்களை ரப்பி இருக்கிறாங்க. அப்போ லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? பனு இஸ்ராயீல் சொன்னாங்க இன்னா லமுத்ரகூன். மூசா சொன்னாங்க என்ன சொன்னாங்க? இன்ன மஇய ரப்பி, என்னோட மஇனானவருடைய மஇயன் வந்தால் இன்ன வந்த தடவை வருது. மஇய இன்ன மஇய ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அப்படின்னாங்க. அப்போ மஅன்றது வித். பபுத்ன்றது என்ன அர்த்தம்? பபுத்துன்னு சொல்லுங்க. மஅ பபுத். நான் உங்களுக்கு படிச்சிருந்தேன், நான் இல்லாட்டி வேறு கிளாஸ் இல்லையா, எனக்கு சொன்ன ஞாபகமாயிருக்கு. பபுத்துன்னா என்ன? பபுத் என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும். மா பபுத்துன்றாங்க. இக்ரா வக்து மா பபுத் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இப்ப நான் உதாரணமா என்ன வாசிங்க அரக்கத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஆச்சு அந்த வேலை தெரியும் தானே. இப்போ தபுத்து இல்லாம இது இருக்குது. இப்ப நான் என்ன செய்யறேன்? தபுத்து பண்றேன். புரியுதா? இந்த சவர் சேர் வைக்கிறேன்னு சொல்லுவேன், ஹரக்கத்து வைக்கிறேன்னு சொல்லுவேன், அதுக்கு தான் தபுத்து பண்றேன்னு சொல்லுவேன். அப்படின்னா மா தபுத்துன்னா என்ன அர்த்தம்? சபர் சேருடன் எழுதி வாசிங்கன்னு அர்த்தம். இவங்க என்ன சொன்னாங்கன்னா இக்ரா, ரீட், வ அண்ட் உக்து. அப்போ வக்துன்னு ஏன் சொல்றோம்? இந்த அலிஃப் உருது. இக்ரா வக்து மஅ பபுத்தி, பபுத்து செய்து அப்படின்னா ஹரக்கத்து பண்ணி. இதுக்கு ஒன்றுக்கும் ஹரக்கத்து இல்லாமல் இது பாருங்க. நீங்க அவங்க சொன்னாங்க ஹரக்கத்தோட வாசி. மஅ பபுத்துண்டா சபர் சேரோட வாசி. எழுதுறது ரைட் பண்றதெல்லாம் என்ன பண்ணணும்? சபர் சேர் வச்சு செய் அப்படின்றாங்க. மஅ பபுத்தி எதுக்கு? அவாஹிரில் கலிமாத்தி, வேர்ட ஆஹிர் அவாஹிர். ஆஹிர்ன்றது லாஸ்ட், அவாஹிர்ன்றது கடைசிகள். எந்த கடைசிகள்? அல் கலிமாத்தி, வேர்ட்ஸுகளுடைய கடைசிகளுக்கு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு சென்டென்ஸ்ல கிராமட்டிக்கலா புரியாடியாலும் சப்ஜெக்ட் இப்ப புரிஞ்சிடும். இக்ரா, ரீட், வ இன்னும் உக்து சேர்ந்து வரும் வக்து, ரீட் அண்ட் ரைட், மஅ உடன், என்னத்துடன்? பபுத், பபுத்துடன். எதுக்கு பபுத்து? அவாஹிரில் கலிமாத்தி, வேர்ட்ல கடைசிக்கு, கடைசிகளுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளின் கடைசிகளுக்கும் நீங்கள் லபுத்து பண்ணி எழுதுங்க, வாசிங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு எக்ஸசைஸ். இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்தீங்க இந்த வரியில, புரியுதா உங்களுக்கு? மா பபுத்துன்னு மா தான் மீன்ஸ் பபுத்துன்னா ஹரகத் பண்ணிய நிலை. எதுக்கு? அவாஹிரி. அவாஹிர்ன்றது ஆஹிர்ன்றது லாஸ்ட், ஆஹிர். இதுல ப்ளூரல் அவாஹிர், கடைசிகள். அரபுல ஒரு வித்தியாசமான ஒரு பாசம். கடைசிகள் தமிழ்ல சொல்றது கடைசினாலே கடைசி தான். அவாஹிர். இன்னொன்று சொல்லுவாங்க ஆஹிர் வேற, ஆஹர் வேற. ஆஹர்ன்றது நெக்ஸ்ட், அடுத்தது. ஜா ரஜுலுன் ஆஹர், இன்னொரு மனுஷன் வந்தான் அர்த்தம்.
புரியுதா? அவர் கடைசியா ஒரு மனுஷன் வந்து அர்த்தம் இல்லைங்க. ஆஹிர்ண்டா கடைசி, ஆஹர்ண்டா இன்னொரு ஆள், எனது பேசணும், எனது சொல்லுவோம்ல அரபில் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட்டுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னதை புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிய இல்லைன்னா கவலைப்படாதீங்க. என்னடா விளங்குது இல்லையோ, இது வந்து இப்படியே சொல்லிட்டு போகும்போது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ஃபுல்லாக பதிஞ்சிடும். இப்போ சொல்லும்போது இப்போ எனக்கு நான் 100% உங்களுக்கு விளங்கும்னு நினச்சிருப்பேன். ஆனால் உங்களுக்கு 25% தான் உங்களோட தலையில் விளங்கிக்கும். உங்களுக்கு விளங்கலைன்றது குறையில்லை, ஏன்னா இப்போ உங்களுக்கு விளங்காது தான். ஆனாலும் கொஞ்சம் புரியும். இதுதான் இது சப்ஜெக்ட். ஒரு ஒரு கெஸ்ஸிங்கில் நீங்கள் மொழிபெயர்த்துட்டு போகலாம். இதைத்தான் இது சொல்கிறாங்க. சரிதானே? ரைட். அப்போ இதில் பாருங்கள், ஒவ்வொரு வேர்டாக பாருங்கள். மஸ்ஜிதுன், அப்படி தானே? மஸ்ஜிதுன். ஏன் இதை வாசிக்க சொல்கிறாங்கண்டா, அல் வராட்டி நீங்கள் என்னத்தை புரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்றதை தெரியுதுக்கு தான். முதல்ல என்ன வருது? முதல்ல பாருங்கள், மஸ்ஜிதுன். சரிதானே? மஸ்ஜிதுன். அடுத்து அல் போட்டிக்கிறாங்க. அப்போ எப்படி வரும்? அல் மஸ்ஜிது. இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். ஏன் நம்ம படிச்சுட்டோம் ஆல்ரெடி. தான் அல் பைத்துனா துன் வராது, அல் பைத்துன்னு சொல்லப்படாது. பைத்துன் அல் இல்லை, அல் பைத்து. அதே மாதிரி தான் மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது. இப்போ உங்களுக்கு ஹரக்கத்து இல்லாட்டியாலும் உங்களுக்கு இதை பற்றி தெரியும். மஸ்ஜிது. யாராவது இதை வாசிக்கணும், மிஸ்ஜிதுன்னு வாசிப்பாங்களா? மஸ்ஜிது பார்த்து வாசிக்க மாட்டாங்க. மிஸ்ஜிதுன்னு ஒன்று இல்லைன்னு சும்மாவே தெரியும். மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது அல் மாஉ. எல்லாம் நீங்கள் அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா விளங்கும். இன்ஷால்லா முக்கியம் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மா உன், ஏன் அல் இல்லை, அல் மா உ. ஏன் அந்த அல் மா உன்னுடைய வரலன்னா முன்னால் அல் வந்தால் உன்னுன்னு வராது, கடைசியில் தன்மீன் வராது. அல் மா உமா. அல் பைத்து, அல் பைத்து பைத்துன் அல் பைத்து. பாபுன் கலமுன். எல்லாம் உங்களுக்கு வாசிக்கணும். அல் கலமு, அல் கலமு. அல் கல்பு, கல்புன். கமீசுன். கொஞ்சம் நீங்கள் ஒரு எஃபர்ட் ஒன்று எடுக்கணும். விளங்க சொல்கிறது எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். வலதுன், வலதுன். அல் வலது, அல் வலது. அல் ஹஜரு, அல் ஹஜரு. ஹஜருன், ஹஜருன். அல் ஹஜரு, அல் ஹஜரு. ஓகே. அல் வலது. ஹிமாரு, அல் ஹிமாரு. அல் ஹிசானு, ஹிசானு. இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப நம்ம யோசிச்சுட்டு இல்லை. இது உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சு தானே. இப்போ உங்களுக்கு ஈஸியாக வாசிக்கணும். புரியாடி தான் இது என்னடா இது ஹிசானுன்னா அல் ஹிசான் என்னென்னு விளங்க ரெடி. ரைட், விளங்கி தானே. அடுத்து பாருங்க, இக்ரா வக்து. இக்ரா வக்து. இதையும் உங்களை இதுக்கு எதுக்கு சாராங்கண்டா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹரக்கத்தில்லாத வாசித்து பழகுறதுக்கான ட்ரைனிங் தான் இது. இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லிடுமா மஸ்ஜித் துன்னு வருமா தூண்டு வருமானு சொல்லிடுமா, உங்களுக்கு தெரியும். சும்மா அல் இல்லாமல் வந்துன்னா மஸ்ஜிதுன்னு தான். யாராவது கேட்டால் மஸ்ஜிதுன்னு ஒன்றுமே வரலையப்பா, அல் அல் வரலையே அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த சட்டை இப்போ இதாகுது. பாருங்க, இக்ரா வக்து. அல் மக்தபு, அல் 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 மக்தபு மக்சூருன். என்ன அர்த்தம் யாசர் பாய்? அல் மக்தபு மக்சூருன். The table is broken. சரிதானே? The table is என்ன அல் வந்துட்டு the யூஸ் பண்ணுங்க. The table is மக்சூரு. இப்போ ஒரு ஆள் நீங்கள் ஹாதாவை போட்டு யூஸ் பண்ண, உதாரணமா ஹாதல் மக்தபு மக்சூரு. என்ன அர்த்தம்? this table. அந்த இடத்துல this தேர்டு போறல தானே. அதனால நம்ம இங்கிலீஷில் அது வரலன்றதுக்காக அதை நம்ம குறிப்பிடாதுன்னு இல்லை. this table is broken. ஹாதல் மக்தபு. அப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் போட்டு பார்க்கணும். இதுக்கு போட்டால் எப்படி வரும், என்ன அர்த்தம்? ஹாதா மக்தபுன் மக்சூரு. திஸ் இஸ் அ broken table. ஹாதல் மக்தபு மக்சூரு. திஸ் டேபிள் இஸ் broken. இதான் வித்தியாசம். புரியுதானே? அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அல் முதர்ரிசு ஜதீது. த டீச்சர் இஸ் நியூ. முதர்ரிசுன் ஜதீதுன்னு என்ன அர்த்தம்? a new teacher. ஹாதா முதர்ரிசு. This is a new teacher. هذا المدرس. This teacher is جديد. جديد என்ன அர்த்தம்? new. அப்ப இத நீங்க புரிஞ்சுக்கணும். அல் கமீசு, அல் கமீசு வசிகுன். the shirt is dirty. ஹாதா போடல, ஹாதா போடாடி this சொல்ல தேவை. வளர்ந்தா சொல்றது. அல் ஹஜர், அல் ஹஜர் மீனிங் the stone. அப்படிதானே? கபீரு தானே. இப்போ நாம எப்படி சொல்லுவோம்? ஹாதல் ஹஜரு அஸ்வது. திஸ் ஸ்டோன் இஸ் பிளாக். ஹாதா ஹஜருன் அஸ்வத். திஸ் இஸ் அ பிளாக் ஸ்டோன். புரியுதா? இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அல் லபனு
பாரிதுன் வல் மாஉ ஹாருன். லபனு பாரிதுன், the milk is cool, வல் மாஉ the water is hot. இது ஏற்கனவே படித்தது தான், உங்களை ட்ரைனிங் தான் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் சரி ஹரக்கத்தில் நினைக்கிறேன், இங்கிட்டு போனால் ஹரக்கத்தோட தான் இருக்குது எல்லாமே. இங்கிட்டு உங்களை ஹரக்கத்து இல்லாமல் ட்ரெயின் பண்ணுறது தான் எல்லாம் தந்திக்கிறேன். அதான் தம்ரீன் பயிற்சி. அல் இமாமு ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாக்கிஃப். அல் இமாமு த இமாம். இமாம்ன்றது யார்? ரெண்டு அர்த்தம் இருக்குது, பல அர்த்தம் இருக்குது. பள்ளியில் தொழுகிறவர்கள் இமாம் சொல்லலாம், ஒரு சமுதாயத்தினுடைய ஜனாதிபதியும் இமாம்னு சொல்லலாம். சரி, ஒரு சமூக கூட்டமைப்போட தலைவருக்கு சொல்லணும். சும்மா ஜமாத்து தலைவருக்கு அல்ல இமாம் சொல்வது. அல் இமாமு ஜுன்னத்துன் யுகாத்தலு மின் வராயி. அதாவது ஒரு இமாம் என்பவர் ஜுன்னத்துனா கேடயமாக இருப்பார். அவருக்கு பின்னால் போராட்டம் நடக்கணும், அவர் ஒரு அதிகாரத்தோட இருக்கணும். சும்மா உள்ள ஆகலாம் இமாம் 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 சாப். இமாம் சும்மா இந்த ஒரு தலைவர்களை சொல்லலாம், பொதுவாகவும் சொல்லலாம், அது வேறு. உதாரணமாக இமாம் ஷாஃபிங்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன? தொழில் இமாம் சொல்ல அர்த்தம் ஒரு கல்வியில் ஒரு தலைமை வகிக்கக்கூடிய லீட் பண்ணுற லெவலில் இருக்கிறாங்களுக்கு இமாம் யூஸ் பண்ணலாம். இமாம் சாப்பிட்டு சும்மா உள்ள ஆகலாம் சொல்லவும் கூடாது. பள்ளியில் இமாமுக்கு சொல்லலாம், அது வேறு. பெரிய அறிஞர்களுக்கு தான் இந்த இமாம் வேலை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிதானே? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமான். இறையச்சம் உள்ளவர்களுக்கு இமாமாக ஆக்குன்னா என்ன அர்த்தம்? இறையச்சம் உள்ளவர்களுக்கு ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவ ஒரு அவங்களை லீட் பண்ணுற ஒருத்தனை என்னை மாற்றினா எல்லாரையும் மிஞ்சின இறையச்சம் உள்ளவனாக நானும் வாழணுன்றது அங்கே ஒரு அர்த்தம் வரும். அது ஒரு டீப்பான தஃப்சீர் உள்ளுக்குள்ளே இருக்குது. அல் இமாமு ஜாலிசும் வல் முதர்ரிசு வாக்கிஃப். அப்போ நீங்கள் இதெல்லாம் வாசித்து பழகணும். புத்தகம் கிடைச்சதுக்கு பிறகு இந்த விஷயங்களை வாசித்து பழகணும். நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா படிக்கிறத நீங்கள் எழுதிக்கணும். அல் கமரு பஈதுன். பஈதுன். அல் கமரு, the moon is பஈதுன். ஃபா, the moon is. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சந்திரன் தூரத்தில் சும்மா சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. இந்த ஹாதல், வெரி குட், சொல்லுங்க. ஹாதல் கமரு பஈத். சொல்றது இல்லை, ஒரு உதாரணத்துக்கு வசனத்துக்காக சொன்னேன், அப்படி சொல்றது இல்லை. சரிதானே? அதே மாதிரி அடுத்த சொல்லலாம் வேண்டாம். அல் மிந்தீலு நதீஃப். அல் மிந்தீல்ன்றது கர்ச்சிப், அந்த கர்ச்சிப்பு சொல்றது. நதீஃப்ன்றது ஹாதல் மிந்தீலு நதீஃப். இந்த கர்ச்சிப் வந்து இதாகிக்குது, டேட்டி ஆகிக்குது சொல்லலாம். அடுத்தது பாருங்க, ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அடுத்தது தமிழில் வாசிப்போம், அதில் பெரிதாக ரொம்ப போட்டு நம்ம மெனக்கட தேவையில்லை. சின்ன பிள்ளைகள்டா இது எழுதுங்கன்னு நம்ம விட்டுறோம். இது நம்ம வாசித்து வழங்கிட்டு போகிறது அவ்வளோதானே. புத்தகம் கிடைச்சது கூட அதில் சில இடைவெளிகள் நடப்பதுக்கு அதில் கொஞ்சம் எழுதி ட்ரை பண்ணுவோம், பழகும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சொல்கிறாங்க இம்ல இல் ஃபராக. இது கொஞ்சம் விளங்காது உங்களுக்கு, ஆனாலும் கொஞ்சம் சொல்லிட்டு போகிறோம். இம்ல அல் ஃபராக ஃபீமா எலி பிவத்இல் கலிமத்தில் முனாசிபத்தி மினல் கலிமாத்தி தாலியான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பின்னால் வரக்கூடிய, அதாவது இம்ல இல் ஃபராக காலியான இடத்தை நிரப்புங்க, ஃபீமா எலி பின்னால் வரக்கூடியவற்றில், பிவத்இல் கலிமத்தில் முனாசிபா பொருத்தமான வார்த்தைகளை கொண்டு, மினல் கலிமாத்தி தாலியா. அதாவது அவங்க கொஞ்சம் மேலே கொஞ்சம் வேர்டுகளை தந்துக்கிறாங்க. இந்த வேர்டுகளை வச்சு இந்த கீழே 1 2ன்னு போட்டிக்கிறாங்கல்ல, அதில் சூட்டபிளான வேர்டை இங்கே போடலாம் பக்கத்தில். இதுதான் சொல்கிறாங்க. அப்போ இம்லன்றது மலை அண்டா நிரப்பினான்னு அர்த்தம். இம்ல அண்டா ஃபில் பண்ணுன்னு அர்த்தம். ஃபில் பண்ணு, ஃபில் இன் த பிளாங்க் சொல்லுவோம்ல, அதான் இது. இம்ல இல் ஃபராக, ஃபராகன்ற பிளாங்க், இவ்வளவுதான், இடைவெளியை நிரப்புங்கன்னு அர்த்தம். இம்ல இல் ஃபராகண்டா, ஃபராகன்றது இந்த ஃபாரே கேட்பாங்களா, யாருமே கேட்பாங்க, இந்த ஃபாதின்னு கேட்பாங்க. هل أنت فاضي ولا مشغول؟ كيف أنت الحين؟ وين أنت موجود؟ موجود في البيت؟ نعم، في البيت. أنت فاضي ولا؟ طب கேட்பாங்க. அதே மாதிரி ஃபாரிக், மக்கான் ஃபாரிக்னா காலியான இடத்துல வைப்பாங்க, அப்படி சொல்லுங்க. புரியுதா? அப்போ இம்லன்றது ஃபில் பண்ணு, மலை ஆண்டா நிரப்பினான்னு அர்த்தம். வழங்குதா? மலை அல்லாஹு குலூபஹு, அல்லாஹு தஆலா அவனோட உள்ளங்களை நிரப்புவானாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இம்ல இல் ஃபராக எதுல? ஃபீ மா பின்வரக்கூடியவற்றில், எலி பின்னர் அப்புறம் விளங்காது. பிவத்இல் கலிமாண்டா ஒரு வார்த்தையை வைங்க, அல் முனாசிபா பொருத்தமானது, மினல் கலிமாத்தி அல் தாலியா பின்வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து ஒரு வார்த்தையை வச்சு நிரப்புங்கன்றான். அதில் தந்திக்கிறாங்க ஜமீலுன் வசிஃபுன் மஃப்தூஹுன் ஹாரூன் சகீலுன் ஹஃபீஃபுன். முதலாவது வேட பாருங்க, அல் ஹஜரு. மேலே உள்ளதில் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எப்படி வரும்? நம்ம படிச்சிட்டோம். சகீலுன். சரி, புத்தகம் இல்லாதால இப்போ உங்களுக்கு சொல்லல, அது கெஸிங்கில் சொல்லலாது. அல் ஹஜரு சகீலுன். சகீலுன் அதில் என்ன வந்து இது? சகீலிக்கு சகீலுன். ரெண்டாவது பாருங்க, அல் பாபு உங்களுக்கு தெரியுது, மஃப்தூஹுன். அல் கமரு படிச்சிருக்கீங்க, பஈதுன்.
அல் வரகு படிச்சிட்டீங்க, ஹஃபீஃபுன். அல் மிந்தீலு படிச்சிக்கிறீங்க, நலீஃபுன் அல்லது வசிஃபுன். அல் லபனு ஹாபுன். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஜமீலுன் வசிஃபுன், அல் மிந்தீலு வசிஃபுன். அப்போ இதை போட்டு நிரப்புது, அவ்வளோதான். இதுவும் உங்களுக்கு முன்னாடி படித்தது ரொம்ப கஷ்டமாகி இது ஹரக்கத்தெல்லாம் வச்சுக்கிறாங்க, அதனால் உங்களுக்கு ஈஸியாக இந்த விஷயம் விளங்கும். அதே மாதிரி அடுத்தது ஒன்று எழுதுகிறாங்க அப்படின்னு கேட்டால் இம்ல இல் ஃபராக ஃபீமா எலி பிமோது கலிமத்தின் முனாசிபா. முன்னால் உங்களுக்கு வேர்டுகளை தராமல் நீங்களாக வேர்டை போடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. உதாரணமாக முதலாவது டாட் போட்டுட்டு நலீஃபுன்னுங்கிறாங்க, நீங்கள் அதில் ஒரு வேர்டை போடணும். என்ன நலீஃபு உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று நலீஃபுன்னு போடுங்க. அல் பைத்து நலீஃபுன், அல் கமீஸு நலீஃபுன், அல் மஸ்ஜிது நலீஃபுன், அன நலீஃபுன். அப்படின்னா என்ன, நான் துப்புரம் வாங்கிக்கிறேன் அப்படி தானே, ஆனால் நலீஃபுன் கல், நான் வந்து உள்ள துப்புரவானுவேன் அப்படி சொல்லாமா இல்லையா, அந்த நலீஃபுல் கல் அப்படி தானே, நான் உள்ள துப்புரவானு சொல்லலாம். ரைட், அந்த நலீஃப்னு சொல்றதை விட அந்த நாலீஃப்னு சொல்லலாம். ரைட், அது ரைட். அதே மாதிரி பாரிதுன் நீங்கள் என்ன போடலாம் அந்த இடத்துல, அல் மாஉ பாரிதுன், அல் லப்னு பாரிதுன், அல் ஹலீபு பாரிதுன் அப்படி தானே, எது வேணாலும் போடலாம். அல் அசீரு பாரிதுன், அல் அசீர் என்ன அர்த்தம், ஜூஸு பாரிதுன், நிறைய போடலாம். அடுத்த சந்திக்கிறாங்க பாருங்க, பஈதுன் ஃபார் அல் கமரு பஈதுன், அல் மஸ்ஜிது பஈதுன், பைத்தி பஈதுன். பஈதுன்னு என்ன அர்த்தம், என்னென்ன போடுது அந்த இடத்துல. கதீமுன் என்ன, அல் மஸ்ஜிது கதீமுன், அல் தாலிபு கதீமுன், அத் தபீபு கதீமுன், அல் முதர்ரிசு கதீமுன். அதுதான் எல்லாம் வேணாலும் போடலாம். சரி தானே. அதே மாதிரி அடுத்து பாருங்க, மக்சூரும். இதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஈஸியாக படிக்கிற விஷயங்கள். மக்சூரும், மக்சூர்னா என்ன அர்த்தம், உடஞ்சிங்க. அல் பாபு மக்சூரும், அல் குர்சியு மக்சூரும், அல் கலமு மக்சூரும், அல் மிஃப்தாஹு மக்சூரும், கல்வி மக்சூரும். இந்த உள்ள உடஞ்சிட்டு சொல்லலாம் தானே, ஏன்னா வேட போகிறது தானே, அவ்வளோதான், அதில் ஒன்றும் இல்லை. கரீபுன் என்ன, கரீபுன் அல் மஸ்ஜிது கரீபுன், அல் பைத்து கரீபுன், ஏன்னா அல் அசதீக் கரீபுன், என்ன வேணாலும் நீங்கள் போடலாம். அல் குர்சியு கரீபுன், ஜௌஜதி கரீபுன், என் வைஃப் என்ன கிட்டத்தில் இருக்கிறான் போட்டுக்க வேண்டியதானே, அவ்வளோதான் சொன்னேன். ஆனால் ஜௌஜத்தின்னு வரப்போ கரீபத்துன்னு வரும். ஏன்னா ஜௌஜா ஃபீமேல், கரீபுன்னு வராது, அது ஆண்பாலுக்கு தான் கரீபுன். சதீக்கின்னு வந்தால் ஓகே, அவ்வளோதான். அது வேறு கொஞ்சம் சட்டங்கள் படிப்போம். கரீபுனா நியர், கிட்ட, நியர் 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 கிட்ட, கரீபுன். அதில் ஆப்போசிட் வந்து பஈது. அல் கமர் பஈதுன், அல் குர்சியும் கரீபுன், அவ்வளோதான். ஈஸி. இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு இப்போ உங்களுக்கு இந்த சொற்கள் எல்லாம் தலைக்கு வந்தோடனே குரானில் படிக்கும்போது நீங்கள் ஒரு வசனத்தை பண்ணி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லுவோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆஹா, இந்த சொல் தான் நான் படிச்சுட்டேனே. நான் ஒன்று சொன்னேன், இஸ்மு தஃப்தீல்னு ஒன்று அரபிலேக்கு அது சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை மிகைப்படுத்து. உதாரணமாக கரீபுண்டா கிட்ட, அக்ரபுண்டா ரொம்ப கிட்ட, அப்படி தானே. அக்ரப் அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாங்கள் அவனை புரட்டி நரம்பை விட சமீபமாக இருக்கிறோம். அப்படி நாங்கள் நினைக்கிறான்னு பழகிடக்கூடாது. அது அல்லாவுடைய பாசை தான். இப்போ கபீரும் அக்ரம், அக்ரம் சொல்லுங்க, அக்ரம் இல்லை கபீரும் அக்பர். அக்பர்னா ரொம்ப பெரியவன், அல்லாஹ் கபீர் இல்லை, அவன் அக்பர். அதனால ஒரு தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இஸ் வெரி பிக், ரொம்ப பெரியவன், வெரி பிக் மேன் சொல்லக்கூடாது தானே, வெரி பிக் மேன் சொல்லக்கூடாது, மனுஷனுக்கு தானே பிக் மேனுக்கு கபீர். அதே மாதிரி சொல்லணும் அஸ்கல் மகன், சகீல் அஸ்கல். ஒரு ஹதீஸில் வருதா இல்லையா, ஒரு மூமினுடைய தராசில் மிக பாரமாக இருக்கிறது அஸ்கல். அஸ்கல் ஷைஇன் தானே, மீசானில் முஃமின் ஹஸ்னுல் குல்க் வருது, வசன ஞாபகத்தில் இல்லை. ஒரு மீசான் மூமினுடைய தராசில் மிக பாரமா. சகீல்ன்றது ஹெவி, அஸ்கல்ன்றது ரொம்ப ஹெவி, கஃபீஃப் அகஃப் அப்படி சொல்லுவாங்க. அதுகள் படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இதில் ஒன்றும் இல்லை, இந்த பாடத்தை முடிக்கிறாங்க. அல் கலிமாத்துல் ஜதீதா, அல் கலிமாத்துல் ஜதீதா, அல் கமரு, அல் ஜதீது, சரி படிக்கணும். அல் கமரு இதெல்லாம் தெரிஞ்ச வேடம் உங்களுக்கு. ஜதீதுன், கதீமுன், வசிகுன், நதீஃபுன், ஹார்ருன், பாரிதுன், சகீருன், கபீருன், மஃப்தூஹுன், மக்சூருன், சகீருன், ஹஃபீஃபுன், ஜமீலுன், வாக்கிஃபுன், ஜாலிசுன். எவ்வளோ வேர்டு படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாமல். இதெல்லாம் தெரிஞ்ச வேடா இல்லையா, யாருக்கா இதில் தெரியாத படிக்கா? நான் ஒன்று சொல்ல பாருங்க. அல் கமரு த மூன், அப்படி தானே. நதீஃபுன் கிளீன், கபீருன் பிக், ஹஃபீஃபுன் வெயிட்லெஸ், ஜதீதுன் நியூ, ஹார்ருன் ஹாட், மஃப்தூஹுன் ஓப்பன், ஜமீலுன் பியூட்டிஃபுல், கதீமுன் ஓல்டு, பாரிதுன்
கூல்டு, மக்சூருன் broken, வாக்கிஃபுன் ஸ்டாண்டிங், வசிஹுன் dirty, சகீருன் ஸ்மால், சகீருன் ஹெவி, ஜாலிசுன் சிட்டிங். நான் இங்கிலீஷில் என்னதுக்கு சொல்கிறேன்னா, நானும் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வேர்டுகள் எனக்கு ஞாபகத்தில் வரதுக்கு சொல்கிறேன். இங்கிலீஷ் புரியாமல் என்ன சரி யாரும் இருக்க வாய்ப்பில்லை, என்னோட எல்லோரும் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆளுங்க தானே. அதனால் நான் இங்கிலீஷ் வேர்டுகளை சொல்கிறதுக்கு வேற ஒரு காரணம், நம்மளும் அதை ஞாபகப்படுத்திக்கணும் தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால் புரியலைன்னா அதையும் கேட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். சரிதானே? ரைட். அப்போ இது ஒன்று. அடுத்தது வந்து பாருங்கள், சில உதாரணங்களை தந்திக்கிறாங்க. நம்மளோட டைம் முடிஞ்சுதான் இல்லையா? கொஞ்சம் பார்க்கலாமா? ஒரு 5 நிமிஷம் பார்த்துருமே, பரவாயில்லையே, நம்ம லேட்டாக தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், நஜ்முன் அன் நஜ்முன் படித்தது தான். ரஜுலுன் அர் ரஜுல் தெரியும் உங்களுக்கு நான் சொல்லும் போதே. தீக்கும் அத்தீக்கும். வாட் இஸ் தீக்? ரூஸ்டர், சேவல் தானே, ரூஸ்டர். தாலிபுன் அத்தாலிபு. அப்போ பாருங்க, அதுக்கு பிறகு இப்போ அதில் உங்களுக்கு சில சப்ஜெக்ட் சொல்றாங்க. அன் நஜ்மு அன் நஜ்மு பஈது. அப்படி என்ன அர்த்தம்? த ஸ்டார் இஸ் ஃபார், நட்சத்திரம் தூரத்தில் இருக்குது. ரெண்டாவது பாருங்க, அர் ரஜுலு வாகிஃபுன், த மேன் இஸ் ஸ்டாண்டிங், சிட்டிங் அல்ல. வாகிஃப்ன்றது மௌகிஃப். மௌகிஃப் செய்யற ஞாபகம் வச்சுக்கணும். வாகனம், தரிப்பிடம், மவாகிஃப், மௌகிஃப் சரிதான் இல்லையா? ஓடிப்பாங்களா இல்லையா? மூணாவது பாருங்க, அசுக்கர் ஹுல்வுன். அசுக்கர்னா என்ன அர்த்தம்? த சுகர், நாட் ஸ்வீட். அசுக்கரு ஹுல்வுண்டா ஸ்வீட். ஹுல் ஸ்வீட்டுக்கு சொல்லுவாங்க. அது என்ன ஆமாம், ஒயிட் ஹுல், நல்ல ஸ்வீட் மேன் அப்படின்னா நல்ல நல்ல கைண்ட், நல்ல அன்பு பாரு, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்வீட்னு யூஸ் பண்ணுவாங்க அரபியில் சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ் ஹுல் அவர் சொல்லுவாங்களா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? ஹுல். அப்போ அசுக்கரு ஹுல் சொல்லுவாங்க. அத்தாலிபு மரீதுன், த ஸ்டூடெண்ட் இஸ் சிக். சிக்னா மரீதுனா நோயாளி சொல்றது. மரதுனா நோய், மரீதுனா நோயாளி, ஞாபகம் வச்சுக்கணும். இது மரத் மரீத் இதெல்லாம் ஒரு வினையிலேருந்து வந்த சொற்கள். அது வினை சொற்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சும். அதே மாதிரி பாருங்க, அத்தீக்கு ஜமீலும். அத்தீக்கு ஜமீலும், the rooster is beautiful. The rooster is beautiful. அத்தஃப்தர், தஃப்தர்னா என்ன? ரெஜிஸ்டருக்கு சொல்றது. இதுக்கு சொல்றது நோட் புக் சொல்றது. நோட் புக்கு தஃப்தர் யூஸ் பண்ணுவோம். தஃப்தருக்கு வேற வேற கருத்துலாம் இருக்குது, மக்தப் மாதிரி தான். அத்தஃப்தரு ஜதீது. ஜதீதுனா என்னது? the notebook is new. அதே மாதிரி அத்தாஜிர். தாஜிர்னா என்னது? மச்சர், பிஸ்னஸ் மேன். அத்தாஜிர். இதில் வந்து அத்தாஜிர்ன்றது வந்து தமிழ் இங்கிலீஷில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி. மர்ச்சர் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு. மர்ச்சர்ன்றது அந்த சின்ன சின்ன அந்த பிஸ்னஸ் பண்ணுறவனு சொல்லுவது. பிஸ்னஸ் மேன்றது பெரிய. ஆனால் தாஜிர்ன்றது பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அரபில் டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்காது, எனக்கு தேடி பார்க்கணும். அத்தாஜிர் பிஸ்னஸ் மேன். கனி, கனின்னு என்ன? கனியுன் ரிச். த பிஸ்னஸ் மேன் இஸ் ரிச். இன்றைக்கு பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் கடனாளி, ரிச் இல்லை. அவன் எல்லாம் பேங்குக்கு தான் ஓடி அது இது டெய்கிறானோ நிறைய. அல்லா நாடிய நல்ல மக்களை தவிர. அத்துக்கானு மஃப்தூஹன். துக்கான் என்ன அர்த்தம்? த ஷாப் இஸ் ஓப்பன். த ஷாப் இஸ் ஓப்பன். அல் வலது ஃபகீருன். ஃபகீர் என்ன அர்த்தம்? ஏழை. ஃபகீரும் மிஸ்கீன் ரெண்டு சொல்லுவாங்க. மிஸ்கீனுக்கு ஃபகீர் என்ன வித்தியாசம் யாருக்கு தெரியும்? ரெண்டுமே ஏழை தான், ஆனால் வித்தியாசம். இப்போ அல்லா குரானில் ஃபகீர்னு சொல்லலாம், மிஸ்கீன்னு சொல்லலாம். என்ன டிஃப்ரெண்ட்? வருமானம் இருக்கும், பத்தாது. அது யாரு? அது யாரு? அது வந்து மிஸ்கீன். மிஸ்கீன், வெரி குட். அடுத்து ஃபகீர் வந்து ஒன்றுமே வாழ்வா அடிமட்ட ஏழை, அதாவது ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனில் வாழ்கிற ஆளுக்கு சொல்லுவாங்க ஃபகீர். அடுத்தவங்ககிட்ட கேட்குற லெவலில் அவங்களோட வாழ்க்கை. இன்னொன்று வந்து பார்த்தா வில்லேஜ் சொல்லி பார்த்தா தெரிவார் குரோன் அடிச்சுக்கிட்டு. ஆனால் அவருக்கு 1500 பிரச்சனை. வாரது 1000 ரூபா, செலவு 2000 ரூபா. யாருக்கிட்டையும் கேட்டுக்கொள்ளும் இயலாது, வெக்கமாக மீக்குது, என்னடா செய்கிறேன்னு தலைஞ்சிக்கு தெரிவார். அவருக்கு மிஸ்கீன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேருக்கும் உதவி செய்கிற கடமை. மிஸ்கீனுக்கும் செய்யணும், ஃபகீருக்கும் செய்யணும். ஆனால் நம்ம ஊரில் மிஸ்கின் தான் பிச்சைக்காரனுக்கு சொல்கிறது. அது மிஸ்கின் தான் அந்த பிச்சை எடுப்பான் அவனுக்கு சொல்கிறேன். பிச்சை எடுக்கிற ஆளுக்கு மிஸ்கின்னு சொல்கிறதில்ல, ஃபகீர்னு சொல்லுவாங்க. ஃபகீர்னா பிச்சைக்காரன் அர்த்தம். பிச்சைக்காரன் இல்லை, பரம ஏழைன்னு சொல்லுவேன். ஏழை, பரம ஏழை, இந்த 2 வித்தியாசம் இருக்குது. அப்படி அப்படி விளைய கொடுக்காத. ரைட். அல் வலது ஃபகீர்னா த பாய்ஸ் ஃபகீர். ஓகே தானே? ஃபகீருக்கு என்ன தமிழில்? பரம ஏழைக்கு இதில் இங்கிலீஷில் என்ன? பூர். பூர், வெரி பூர். ஃபகீர்னா வெரி பூர் அல்ல பூர்னு சொல்ல பொதுவாக. அத்துஃபாஹு லதீது. துஃபாஹ்ன்றது என்னது? ஆப்பிள் பழம். துஃபாஹ்ன்றது ஆப்பிள் பழத்துக்கு சொல்லுவோம். அத்துஃபாஹு லதீது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில விஷயம் இருக்குது. துஃபாஹு துஃபாஹத்துன்னு வந்தால் புதுவலாயிடும். சார், அத்துஃபாஹ்ன்றது ஆப்பிள் பழம். அத்துஃபாஹு லதீதுன்னா என்ன அர்த்தம்? டேஸ்ட்டு. ஹுல்வுண்டா ஸ்வீட்டு.
லதீதுன்னா டேஸ்ட். லதீத் மாஷா அல்லாஹ், ஜெயித் ஜித்தன், மும்தாஸ், சுபஹான், நல்ல டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். லதீது டேஸ்ட். அல்லாஹ் தஆலா தாக்க யதூக்குன்னு சொல்லி ஒரு குர்ஆன் வசனம். தாக்க யதூக்கு, தாக்கன்னா டேஸ்ட் பண்ற, சுவைத்தான். எதுக்குண்டா சுவைக்கிறான். துக் சொல்றேன்னா சுவை. அல்லாஹ் சொல்றான் துக், சுவைச்சு பாருங்க நரகத்தை அப்படின்னு அர்த்தம் என்ன? சுவைக்கிறேன்றது வெறுமனே நம்ம அந்த வாயால் சுவைக்கிற மட்டுமல்ல, அனுபவிச்சு பாடுறா ராசான்னு சொல்றதா துக்குன்றது. அனுபவிச்சு பாரு நரகத்தை எப்படிங்குது, அப்படி ஒரு அர்த்தமும் அந்த தாக்க எதுக்கு. அப்போ இந்த இடத்துல அத்துஃபாஹு லதீது, த ஆப்பிள் இஸ் டேஸ்டி. ஓகே. அதே மாதிரி அத்தபீபு தவீலு வல் மரீது கசீரு. தவீல் என்ன அர்த்தம்? டால். டால் உயரமான ஆளுக்கு சொல்ல தவீல், அதில் புழுவல் திவால். தவீல்ன்றது ஹாதர் ரஜுல், தவீல்னு இந்த மனுஷன் ரொம்ப உசரமாகிறான்னு அர்த்தம். ஹாதர் ரஜுல் கசீர்னா இந்த மனுஷன் வந்து கட்டை ஆகிறான்னு அர்த்தம், ஷார்ட். அப்போ தவீல்ன்றது, தவீலுன்றது டால், அதே மாதிரி கசீர்ன்றது ஷார்ட். ரெண்டையும் புரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? சரி, போதும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு தமிழ் தான் வருது, நம்ம இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் தொடரும். இதில் மெயினாக நான் திருப்பி திருப்பி சொல்லித்தரேன்றது உங்களுக்கு சில நேரம் இதாக இருக்கலாம். ஆனால் என்ன நோக்கம்னா, நம்ம பக்கம் பெருக்க தேவையில்லை, கொஞ்சம் படித்தாலும் விளங்கிக்கிட்டு போகும். புரியுதா உங்களுக்கு? ஏதோ படித்து தந்தாரா அப்போ ஒரு மாதம் பாதி விளங்கி மீதி விளங்கலைன்ட்டு நம்ம போகிறோம். ஏன்னா நம்ம டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு. அப்படித்தானே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து நம்ம சும்மா வேஸ்ட்டாக போகக்கூடாது. அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுவோம். எனி டைம் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் எனி டைம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நல்லது கூட. ஏன்னா இந்த இல்மு பரவணும். இந்த அரபு மொழி வந்து நமக்கும் நம்மளோட சந்ததிகளுக்கு போகணுன்றது தான் இங்கே நம்மளோட நோக்கம். இந்த மொழியை இது ஒரு விளங்காத ஒரு சைனா மொழி மாதிரியும், அது ஒரு சூனியம் மாதிரியும், அரபுண்டா அது நமக்கும் அந்த மொழிக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இதை வந்து பொதுமக்கள்கிட்ட பரவலாகும். மதரசாவுக்கு போனால் தான் அரபு தெரியுன்றது ஒரு ரகசியத்தை சொன்ன நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. மதரசாவில் படிக்கிற 75 அல்லது 50% மாணவர்களுக்கு மேலே அரபு அவங்களுக்கு ஒழுங்காக தெரியாது. சொல்கிறேன்டா காரணம் என்னென்னா படிக்கலையான்னு நினைப்பீங்க. அந்த மதரசாவில் கொடுக்குற கல்வி முறைகள், சில வாப்பமான கரைச்சலில் போய் மதரசாவில் உட்காந்து அரபு பாசன்றது விளங்கினா தான் அது படிக்கலாம். விளங்காட்டியும் 7 வருஷம் உட்காந்துட்டு வரான், கையில் ஒரு தம்பு புஸ்தகம் கொஞ்சத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. என்னடா போய் நீங்களும் மொழி தான் போய் பயன் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி நடக்குது. நீங்கள் அது ஒரு இதாக எடுத்துக்கூட வேணாம், மைனஸாக அப்படி போய்க்கு. அதனால் அரபு பாசன்றது எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கும். ஒரு பிள்ளை நீங்கள் மதரசாக்கு அனுப்ப முன்னுக்கு அந்த பிள்ளை அரபிக்கிற பேசிக்கோடு அந்த மதரசாக்குள்ளே போச்சுன்னா அந்த பிள்ளை பிகினிங் ஸ்டார்டிங் அந்த பிள்ளை ஈஸி. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை சங்குன்னு போய் ஏறிடும் நீங்கள். அதனால் இன்ஷால்லா அந்த மொழியை பரவலாக்கணுன்றதான் நம்மளோட இஹ்லாஸான நோக்கம். அல்லாஹ் எங்களை இஹ்லாஸை புரிஞ்சுக்கணும், எங்களோட நோக்கங்களை புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு இந்த குர்ஆனை விளங்கினவர்களுடைய பட்டியலை எங்களை சேர்த்து நம்ம அதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو